ஜெய் சாயிராம். மற்றவர்களைப் பற்றி பேசி பேசியே காலத்தை கடத்தாமல் இருக்கலாம். காலம் கடந்தும் மற்றவர்கள் நம்மை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டுவதுதான் மிக மிக சிறப்பு. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்பு அடையப் போகிறாய். அப்பாவை மதிக்காமல் என் வார்த்தையை மீறி செல்லாதே என் பிரியமே. எதிர்த்து நிற்க துணிவு மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிரியமே, உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பிக்க கற்றுக்கொள். ஓடவும் முடியவில்லை என்றால் நடந்து செல்ல கற்றுக்கொள். நடக்கவும் முடியவில்லை என்றால் ஊர்ந்தாவது செல்ல கற்றுக்கொள். எந்த சூழலிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை மட்டும் நிறுத்திவிடாமல் இரு என் பிரியமே. அடுத்த கட்ட நகர்வுகளை நிறுத்திவிடாமல் இரு. வாழ்க்கை உன்னை ஒரே இடத்தில் புதைத்துவிடும். அப்படி நீ இருந்துவிட்டால். ஆம் என் குழந்தா, உனக்கான வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி தருவார்கள் என்று எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும், நீ உழைத்தாலும் மட்டும்தான் உன்னால் பெற முடியும் என்பதை நிதானமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் உனக்கு மட்டும் வாய்ப்புகளே வருவதே இல்லையே என்று வருத்தப்பட்டே பாதி வாழ்க்கையை தொலைத்து விடுகிறாய் என் பிரியமே. வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டுமே பாதி வாழ்க்கையை தொலைத்து விடுகிறாய். உண்மை என்ன தெரியுமா என் பிரியமே? கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீதான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவறவிட்டு கொண்டே இருக்கிறாய். இன்னும் சொல்லப்போனால், நீ தவறவிட்டது உனக்கான வாய்ப்புகள்தான் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமலேயே இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய முயற்சிகளை வீழ்த்த உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் பொழுது, உன்னுடைய முயற்சிகளையெல்லாம் தோற்கடித்து உன்னை வெல்லும் தகுதி அந்த தோல்விக்கே இருக்கும் பொழுது, அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடாது? நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் பிரியமே. நம்பிக்கையை உன் மீது முதலில் வைக்க பழகு. எத்தனை தோல்விகள் உன்னை வட்டமிட்டு சென்று கொண்டே இருந்தாலும், நீ திட்டமிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால், எதுவாக இருந்தாலும் உன்னை விட்டு வெகு தொலைவாக போகத்தான் வேண்டும். எல்லா தோல்விகளும் உன் முயற்சியை கண்டு ஒரு நாள் அதுவே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போய் வேதனைப்பட்டு கொண்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம் என் பிரியமே. ஒன்றின் இறுதி மற்றொன்றின் துவக்கம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு, அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அடுத்த முயற்சியையும் பயிற்சியையும் துவங்க கற்றுக்கொள். வெற்றி எப்பொழுதும் உனக்கு வசப்படாமல் போகாது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒவ்வொருவரும் வாழும் சூழல், அவர்கள் வாழும் வாழ்க்கைதான் அவரவர்களின் அடையாளத்தை நிர்ணயிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்படிப்பட்ட சூழலிலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன சூழலாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படியே வாழ பழகிக்கொள். வாழ்வில் அனைத்திலும் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு உனக்கு தானாகவே வந்துவிடும். ஆம் என் பிரியமே, சில நேரங்களில் யதார்த்தம் என்பது உன்னால் கையாள முடியாத கைப்பந்தாக மாறிவிடுகிறது. எல்லோருக்கும் ஏற்படும் ஒன்றுதான். ஆனால் வேறு வேறு கோணங்களில் அது இருக்கத்தான் செய்கிறது. ஜெயிக்கவே முடியாமல் போகின்றவர்களின் அந்த நினைப்பு யாரும் புறம் தள்ளிவிட முடியாது.
நல்லது கெட்டது என்ற பாகுபாடு இல்லாமல் சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது சில நேரம் உனது எதிர்பார்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையை விட பெரியதாக மாறிவிடுகிறது. ஆனால் அதற்கான உழைப்பை மட்டும் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுகிறாய் என் பிரியமே. அதுதான் பல நேரங்களில் உனது தோல்விக்கே காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய வாழ்க்கை பயணம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதைப் போல நீ எப்பொழுதாவது உணர்ந்தால், அப்படி நீ உணர்ந்து கொண்டால் அதற்காக வருத்தமே பட வேண்டாம் என் பிரியமே. தவறான பாதையில் வேகமாக ஓடுவதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது, அது ஒன்றும் யாருக்கும் எந்த பாதிப்பையும் தரப்போவதே இல்லை. மாறாக அதுதான் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரப்போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நம்பினால் அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நீ வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாயாஜால உலகம் என்பதை புரிந்து கொள். அந்த மாயாஜாலம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை என் பிரியமே. நீ மற்றவர்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்தால், உனக்கு இக்கட்டான சூழல்கள் வரும் பொழுது அந்த சூழல்களிலிருந்து விடுபட உனக்கு சாதகமாக ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். ஆம் என் குழந்தா, நீதான் அதை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து நின்றால்தான் என்ன முடிவு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளவே முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் தவிர்த்து விட்டு கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. உனக்கு எந்த அனுபவங்களும் கிடைக்காமலேயே போய்விடும். வாழ்வில் எதையும் யாரையும் எதிர்கொள்ளவே முடியாமல் பயந்தே வாழ்க்கையை வாழ வேண்டியதாகிவிடும். இதுதான் வாழ்வு. இழப்புகள் வந்தால் இடிந்து போய் உட்கார்ந்து விடாதே என் பிரியமே. தோல்விகள் வந்தால் துவண்டு போய் சரிந்து விடாதே. ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் அதைவிட பெரியதாக ஏதோ ஒன்றை பெறப்போகிறாய் என்று சமாதானம் அடைந்து கொள். அப்பொழுதுதான் உனக்கு வரும் இழப்பு மிக மிக இலகுவாகி புதிய நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும் உன் மனதில். ஆம் என் பிரியமே, நம்பிக்கை நிச்சயம் நீ இழந்த அனைத்தையும் உனக்கு மீட்டு தரும். வாழ்க்கையில் பல சமயங்களில் நீ தேடும் கேள்விக்கான பதில் உனக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை. சில பேர் அவற்றை அறிந்து கொள்ளாமல் சில பிரச்சனைகளில் சிக்கிவிடுகிறார்கள். எல்லாம் தெரிந்திருந்தாலும் பல பேர் ஆசையாலும் பேராசையாலும் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த மாயாஜால உலகில். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வெளியில் இல்லை என் பிரியமே. அது உன்னிடத்தில்தான் இருக்கிறது, உனக்குள் தான் இருக்கிறது. நீ மிகப்பெரிய இருட்டை நினைத்து பயந்து கொண்டு வெளிச்சத்திற்கு வராமலேயே அந்த இருட்டிலேயே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வெளிச்சத்திற்கு வந்துவிடு என் பிரியமே. அந்த வெளிச்சமும் உனக்குள் தான் இருக்கிறது. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஈரம் இருக்கும் வரை மரத்தில் இலைகள் உதிர்வதே இல்லை. அதே போல உன்னுடைய மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை உன்னுடைய வாழ்வில் நீ என்றைக்கும் தோற்பதே இல்லை. ஆம் என் குழந்தா, உனக்கான வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை. எதையும் எதிர்த்து நிற்க துணிவு உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும், எதையும் மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். வாய்ப்புகள் உனக்கு பக்கத்தில் வரும் பொழுது அதை பற்றி கொள்ளாமல் தவறு விடுபவர்கள்தான் அடுத்த வாய்ப்பை சந்திக்காமலேயே போக நேரிடலாம். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் வரும் வாய்ப்புகள் எதையுமே நீ தவற விடமாட்டாய். உனக்கான வாய்ப்பை நீ தவறவே விடமாட்டாய். காத்திரு, பொறுமையாக காத்திரு, கவனமாக இரு. வலிகளை தாங்கும் பொறுமையும் அதை கடந்து செல்ல உன்னுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு புன்னகையும் உன் முகத்தில் எப்பொழுதும் ஒரு புன்னகையும் இருந்து விட்டாலே போதும், எதுவுமே உனக்கு பெரியதாக தோன்றாது.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுநாள் வரை இழந்த அனைத்துமே ஒரு நாள் நிச்சயம் உன் காலடியை வந்தடையும் என்பதே நிதர்சனமான உண்மை. அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். எந்த சூழலிலும் உன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டியது. அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நிகழும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை. எதிர்க்க நிற்க துணிவு மட்டும் உன்னிடத்திலிருந்து விட்டால் போதும். அனைத்தும் உன் வசமாகும். நீ பூரிப்படையும் நேரமும் மிக தொலைவில் இல்லை. அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். சில சமயம் உன் மன போராட்டத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தும் கொள்கிறாய். எது நடந்தாலும் மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நம்பிக்கையோடு வைத்துக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியம் உன் மனதிலிருந்து விட்டால் போதும். எதையும் மிக சுலபமாக உன்னால் இழுத்து பிடித்து நிறுத்த முடியும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எந்த நொடியும் ஏமாற்றவும் மாட்டேன். உன்னை விட்டு விலகி செல்லவும் மாட்டேன். சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வருவதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் என் பிரியமே. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், இழிவாக பேசியவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்களெல்லாம் வியக்கும் வண்ணம்தான் உன் வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். அவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு, ஏன் இவர்களை நகைத்தோம், ஏன் இவரை போய் இழிவாக பேசினோம் என்று எண்ணும் அளவிற்கு, மனம் வெதும்பும் அளவிற்கு நான் உன்னை மிக பெரிய உயரத்தில் உயர்த்தப் போகிறேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பவர்களுக்கு சமம் என்பதை புரிந்து கொள். தன்னம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. உன் நினைவுகளெல்லாம் நிஜமே இல்லை என்று தெரிந்தாலும் கூட உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவ்வளவு வேதனையில் இருப்பதால் தான் உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள் தெல்ல தெளிவாக. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான், முழுமையாக உன்னை தெரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னுடைய குறைகளை பார்த்து சிரிப்பார்கள், எள்ளி நகையாடுவார்கள். உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் ஏன் நீ இப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை சற்று தைரியமாக மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உன்னுடைய நிறைகளை, உன்னிடம் இருக்கும் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். நீ வாழும் வீட்டில் எவ்வளவு வசதியாகவும் பெருமையாகவும் வாழ்கிறாய் என்பது முக்கியமே அல்ல. அதை முதலில் நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறாய் என்பதில் இருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. நமக்கு முன்பாக நம் தந்தையின் வழிகாட்டுதலும், நமக்கு பின்பாக நம் தாயின் பிரார்த்தனையும் இருக்கும் வரை உன்னால் யாரையும் எதையுமே அசைத்து பார்க்கவே முடியாது. உன்னை யாருமே அசைத்து கூட பார்க்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்பொழுதுமே பாதுகாப்போடு இருக்கும். உன் தந்தை உனக்கு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். உன் தாயாக நான் எப்பொழுதும் உனக்கு பிரார்த்தனையோடு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் சேர்த்து வழங்கிக் கொண்டுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எதற்காக நீ இந்த பயத்தோடு இருக்கிறாய்? என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உன்னை நிரம்பி இருக்கும் சூழ்நிலையில் உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு நீயே குழப்பிக் கொண்டிருப்பதால் எந்த மாற்றமும் நிகழப்போகிறதா என்ன? என் அன்பு பிள்ளையே, தோல்விக்கு 2 காரணம்தான். ஒன்று, யோசிக்காமல் அனைத்தையும் செய்வதுதான். மற்றொன்று என்ன தெரியுமா? அதிகமாக யோசித்தும் அதை செய்யாமல் இருப்பதும் மிகப்பெரிய குற்றமே. அதனால் தோல்வி வருகிறது. எனவே
1000 முறை சிந்தனை செய். ஆனால் சிந்தனை செய்துவிட்டு ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை உடனே செயல்படுத்திவிடு. அப்பொழுதுதான் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னென்ன வைத்திருக்கிறீர்கள், என்னென்ன வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்பது அல்ல உன்னுடைய மகிழ்ச்சி. எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறாய் என்பதிலிருக்கு உன்னுடைய வாழ்க்கையின் அழகிய மகிழ்ச்சி. செல்வத்தை விட அதிக மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி. செல்வத்தை வேண்டுமானால் மற்றவர்களிடம் கடனாக வாங்கிவிடலாம். ஆனால் மகிழ்ச்சியை போய் யாரிடமாவிருந்து கடனாக வாங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. மகிழ்ச்சி உன்னில்தான் இருக்கிறது. நீ உன் மனதை முதலில் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கான முடிவு உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் விதி மாறும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். இதை யாருக்காகவும் நான் உனக்கு கூறவில்லை, சர்வ நிச்சயமாக உனக்காகவே கூறுகிறேன். புன்னகைக்கு தயாராக இரு. உன் முகத்தில் ஆனந்தத்தையும் புன்னகையையும் பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக இரு. நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ புலம்புவதாலோ கண்ணை சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். எதற்குமே நீ காரணக்கர்த்தா ஆகிவிடவும் முடியாது. ஏற்கனவே அந்த இறைவனால் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டதுதான். எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எனவே எதை நினைத்தும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ விரும்பியது உன் விருப்பப்படி அப்படியே உனக்கு கிடைக்கும். உனக்காக நான் அதை உனக்கு தரவிருக்கிறேன். அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா? அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாக போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம் எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது.
எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே, உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக, எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. உன் அப்பா சொல்கிறேன் கேள். நான் இருக்கிறேன். நீ நினைத்தது, கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். கூடிய விரைவில் உன் மனதிற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். அது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ நீ இழந்ததை விட 100 மடங்கு
பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்க வேண்டியது நீ செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயமும் அதுதான். அனைத்தும் உனக்கு சாதகமாக வாரி வாரி வழங்க உன் சாயப்பா நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் தகுதி என்னுடைய பிள்ளைக்கு அதிகமாகவே இருக்கிறது. உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் நன்றி உணர்வுகளுக்கும் நீ மதிப்பளித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணமும் மனமும் உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். சந்தோஷமாக இரு என் பிரியமே.